அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். நீங்கள் அனைவரும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வாழ்த்துகின்றேன். இறைபணிக்கு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்பணி சபாரட்னம் சண்டான அடிகளாரின் முதல் நன்றி திருப்பலி இளவாலை புனித யாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. மேள வாத்தியம் முழங்க, நடன மங்கையர் வரவேற்க, பங்கு மக்களால் அர்ப்பணி சண்டானா அடிகளார் இளவாலை சந்தையிலிருந்து பவனியாக அழைத்து வரப்பட்டு இளவாலை புனித யாகப்பர் ஆலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட முதல் நன்றி திருப்பலியை காணுவோம். வாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்பாயிருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 7 தொடங்கி 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவன் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை விடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இனதென்று பணியாளருக்கு தெரியாதே. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து
நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என மொழிந்து திருச்சபை பணிக்காக அழைக்கும் தெய்வமே, உலகியல் ஆதிக்கமும் சமுதாய சவால்களும் சூழ்ந்துள்ள இக்காலத்தில் உமது வார்த்தையின் வலிமையால் எதிர்களை முறியடித்து இறையரசை நிலைநாட்டும் பணிக்காய் உழைக்கும் அனைத்து திருச்சபை பணியாளர்களின் வாழ்வு உமது அன்பிலே ஒன்றித்து சாட்சியம் பகரும் பணிவாழ்வாய் விளங்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பின்னே வாருங்கள், உங்களை மன்னரை பிடிப்பவராக்குவேன் என்ற இயேசுவின் வார்த்தையினால் உந்தப்பட்டு உமது பணிக்காய் தம்மை மனம் வந்து அர்ப்பணித்து உருவாக்கலின் கடமைகளை பிரமாணிக்கத்துடன் நிறைவேற்றி இன்று புதிய உருவாகி மத்தியில் முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றும் மண்ணின் மைந்தன் 14வது அர்ப்பணி சபாரத்னம் சஞ்சானா அவர்களின் அர்ப்பண வாழ்விற்காக நன்றி கூறுகின்றோம். இன்றிலிருந்து குருத்துவ வாழ்வில் முதலடி பதிக்கும் இவரது பணிவாழ்வு உங்கரம் பற்றி உறுதியுடன் பயணிப்பதற்கான நிறைவான அறிவினை அளித்தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன்னை
சகல கதையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்களுமை நோக்கி எழுவனவா, இவ்வாறு நாங்கள் உமது நேர்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்படுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கல் அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதோ உலகின் பாவங்களை போக்குவர். சமரிய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
மகளின் உயிர்ப்பான் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பெற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்விலுமே பேற்றாக பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. வணக்கம், நன்றி உறவுகளே.